வணக்கம் நேயர்களே, அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த எபிசோட் வந்து மேங்கோ ஸ்பெஷல் எபிசோட். ஆமாம், வெயில் காலம் வந்த உடனே வெயிலை பற்றி யோசிப்பீங்க இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மேங்கோஸ் பற்றி எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம ரா மேங்கோஸ் அப்புறமா ரைப் மேங்கோஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணி ஒரு கறி அப்புறமா ஒரு டெசர்ட் செய்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி செய்யலான்னு முதல்ல மேங்கோ மூஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. அல்ஃபான்சோ மேங்கோ 1 கப், தயிர் 1/2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 டீஸ்பூன், பால் 1/4 கப், சர்க்கரை 3 டீஸ்பூன், செரிஸ் டெக்கரேஷனுக்காக, அல்ஃபான்சோ மேங்கோ டெக்கரேஷனுக்காக. மேங்கோ மூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்களா நேயர்களே, அந்த இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் தயிர் பார்த்துருப்பீங்க. தயிர் நினச்சி மேங்கோ மூஸில் தயிர் எதுக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து ஒரு லோ ஃபேட் மேங்கோ மூஸ். அது வந்து யோகர்ட், ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி. ஆனால் கொஞ்சம் நாங்கள் பால் கார்ன்ஃப்ளோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அந்த தயிரோட டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப டேஸ்டியான ஒரு மேங்கோ மூஸ், லோ ஃபேட் மேங்கோ மூஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு செய்முறை இப்போ பார்க்கலாம். இந்த டெசர்ட்க்கு அல்ஃபான்சோ மேங்கோ யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அல்ஃபான்சோ மேங்கோ வந்து ஒரு டெசர்ட் ஃப்ரெண்ட்லி மேங்கோஸ் வெரைட்டின்னு சொல்லலாம். இது வந்து கலர்ஃபுல், நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும். அதோட நல்ல ஸ்வீட்னஸ், நல்ல டேஸ்டியாக இருக்கும் மேங்கோஸ் வெரைட்டிஸ்லேயே. ஸோ இந்த நல்ல ரைப்பான மேங்கோ நல்லா கட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். இப்போ இதுக்கு தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் திக்காக இல்லைன்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா கார்ன்ஃப்ளோர் போட்டு செட் பண்ணுறதுனால கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தயிர் திக்காக இல்லைன்னா ஹங் கர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தயிர் வந்து அதே அளவு, ஆல்மோஸ்ட் அதே அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மேங்கோஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தால் கூட அந்த தயிருக்கு வந்து பேலன்ஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவை. ஸோ அதனால சுகர் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாம்பழம் தயிர் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட இது செட் பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ்சர் ஆட் பண்ணணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக சாஸ் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு போட்டு திருப்பி அரைச்சிக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஜஸ்ட் 1/4 to 1/2 டீஸ்பூன், 1 கப் அளவுக்கு, 1 கப்பு மூஸ் செய்யணும்னா ஒரு 1/4 to 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பால் ஆட் பண்ணால் போதும். முதல்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சாஸ் மாதிரி ஆற வரைக்கும் லைட்டாக ஸ்டர் பண்ணலாம். இப்போ நிறைய மூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் அதில் வந்து செட் பண்ணுறதுக்கு, நல்லா ஒரு திக்காக செட் பண்ணுறதுக்கு ஜெலட்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. அதனால இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா வித்தியாசமாக ஒன்றும் இருக்காது. ஆனால் நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸியாக ஒரு டெக்ஸ்சர். கொஞ்சம் திக்கான உடனே மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். இன்னொரு சின்ன டிப் இது நீங்கள் மேங்கோ மூஸ் மாதிரி சர்வ் பண்ண தேவையில்லைன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் இதை ஆட் பண்ணாமல் இதே மாதிரி அந்த கர்ட் மேங்கோ ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சர்வ் பண்ணால் நீங்கள் மேங்கோ ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம் அதுக்கு. ஸோ அங்கே இன்னொரு டிஷ் நீங்கள் அந்த டிப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மில்க் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் இதில் ஆட் பண்ணுறேன்.
இன்னொரு வாட்டி இது மிக்ஸியில் போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் மேங்கோ பீசஸ் ஆட் பண்ணால் அது சாப்பிடும்போது நல்லா அந்த மேங்கோஸ் டேஸ்ட் நல்லா தெரியும். ஸோ அதனால மேங்கோ இன்னும் ரைப் மேங்கோ எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னா மேலே கார்னிஷிங்க்கு நல்லா இருக்கும். முதல்ல கார்னிஷிங்காக வெர்டிக்கல் பீசஸ் கட் பண்ணுறேன். இதே ரெசிபி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன வேரியேஷன் செஞ்சு மேங்கோ சீஸ் கேக் கூட செய்யலாம். ஏன்னா சீஸ் கேக்கில் கூட தயிர் எல்லாம் போடுவாங்க. அதில் ஜெலட்டின் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா கேக் கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னா உங்களுக்கு ஜெலட்டின் அதில் ரொம்ப தேவை. இதோடு நீங்கள் ஜெலட்டின் ஆட் பண்ணி அந்த சீஸ் கேக்காக க்ரஸ்ட் பிஸ்கெட்ஸோட க்ரஸ்ட் எல்லாம் செஞ்சு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சால் சீஸ் கேக் கூட உங்களுக்கு இதே மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்லைசஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக கொஞ்சம் நறுக்கிட்டு இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச மிக்ஸ்சரில் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். இப்போ இது ஜஸ்ட் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. இது 15-20 மினிட்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சாமே நல்லா செட் ஆகிடும். அது கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டதுனால நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஒரு சர்விங் கிளாஸில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைசஸ் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது செட் பண்ண பிறகு நீங்கள் ஸ்லைசஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அது மேலேயே நல்லா இருக்கும். மேலே செரி. ஓகே வியூவர்ஸ், சிம்பிளான லோ ஃபேட் மேங்கோ மூஸ் பரிமாற தயாராக இருக்கு. இப்போ இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அல்ஃபான்சோ மேங்கோ, தயிர், திக்கான ஒரு தயிர் போட்டு சர்க்கரை 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதில் கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி செஞ்சு இன்னொரு வாட்டி அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைச்சி வச்ச மிக்ஸ்சரில் மேங்கோ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்ச மேங்கோட டெக்கரேஷன் செஞ்சிங்கன்னா மேங்கோ மூஸ் பரிமாற தயாராகிடும். மேங்கோ மூஸ்க்கான ரீகேப் பார்த்தாச்சுல. இப்போது இந்த மேங்கோஸ் சீசனில் மேங்கோஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு ரைப்பான மேங்கோஸ் எப்படி செலக்ட் பண்ணணும்னா அந்த கலரை பார்த்து இல்லை, எப்போவுமே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். அப்போது நல்லா பழமாக இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு
நல்லா ரெஃப்ரிஜரேட்டரில் அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நிறைய நாள் இருக்கும். அது இந்த மாதிரி டெசர்ட்ஸில் நீங்கள் நிறைய பயன்படுத்திக்கலாம். இப்போது அடுத்ததாக ரா மேங்கோ பீஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.